வணக்கம். 15/6/2025க்கான ராசி பலன். மேச ராசி. ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பெயர் புகழ் எதற்கும் எந்த ஒரு பங்கமும் வராமல் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. தந்தை மற்றும் தந்தையின் சொத்துக்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். அரசாங்கத்தாலேயும் நல்ல ஆதரவு உண்டு. அரசாங்க விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் இன்றைய நாள் ரொம்ப நல்லா அற்புதமான நாளாக இருக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களிடம் புதிய நட்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தைகளுக்கும் நன்மைகள் உண்டு. அதாவது மேசராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு இன்று நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல வேலை அமைப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையால் உங்களுக்கும் உங்களால் உங்களோட வாழ்க்கை துணையாலையும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராலையும் நன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உயர்கல்வி படிக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப நல்ல நிலைமை தான் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் இயல்பான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். லாபம் உண்டு. ரிஷபராசி. குடும்பம், திருமணம், குழந்தை பாக்கியம் இது போன்ற விஷயங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. எல்லாமே ரொம்ப நல்லா சுபமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். தைரியம் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப நல்லா தைரியமாக செய்வீங்க. சொத்துக்களை வாங்கிறது விற்கிறது சம்பந்தமான வேலைகள் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்குது. எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாள் இன்றைய நாள். படிப்பு, வேலை இது போன்ற விஷயங்கள்லையும் ரொம்ப நல்ல அற்புதமான நாளாக இருக்குது. வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டு. வெளியூர் அல்லது வெளிநாடு தூர இடங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய ரிஷபராசிக்கு இன்று ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ராசியிலேயே குருவும் புதனும் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான். சூரியன் குருவோட இணையிறது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது இன்னைக்கு ராசியிலேயே நிகழ்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இந்த சிவராஜ யோகத்தால் ராசி நல்லா வலுவடையுது. படிப்பு, தாய், வீடு, வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்கும் நல்ல நன்மைகள் உண்டு. ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் அடைக்கிறக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க கடனை அடைச்சி முடிப்பீங்க. வாழ்க்கை துணையால் அல்லது அரசாங்கத்தால் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கையில் அடிபடுறது அல்லது சூடு வைத்து கொள்வது அல்லது சின்ன வெட்டுக்காயங்கள் இது போன்ற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அதனால் அதில் கவனமாக இருங்க. தொழிலில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு. பயணங்கள்லையும் தடைகள் உண்டு. கடகராசி. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இளைய சகோதரத்துக்கு நீங்கள் ரொம்ப நல்ல ஆதரவாக இருப்பீங்க. வீடு, வாகனம் அமையறதுக்கு நல்ல சிறப்பான நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு அல்லது அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் செலவுகள் செய்ய நேரிடும். உங்களை காட்டிலும் எதிரிகள் பலம் அடையக்கூடிய காலம் இது. அதனால் கவனமாக இருங்க. கடன் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. எதனாலனா ஏதாவது வீடுகள் கட்டுறதுக்கு பிளான் போடுவீங்க. அதனால் கடன் ஏற்படும். வயதான தந்தை இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இல்லை. செலவுகள் அதிகரிக்கும். சிம்ம ராசி. இன்னைக்கு சிம்ம ராசிக்கான அதிபதி சூரியன் குருவோட போய் இணையிறது ரொம்ப நல்ல அமைப்பு. அதுவும் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த இணைவு நடக்குது. அதனால் அது ரொம்ப ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. தன வரவு உண்டு. நல்ல முயற்சிகள் இருக்கும் உங்ககிட்ட இன்னைக்கு. வீடுகளை பராமரிக்கிறது மாதிரியான வேலைகள் இன்றைக்கி செய்வீங்க. ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுவதற்கு நல்ல நாளாக இருக்குது. தாயாருக்கு செலவுகள் செய்ய வேண்டி வரலாம். வாழ்க்கை துணையால் மனஸ்தாபங்கள் இருக்கும். பார்த்து நடந்துக்க வேண்டிய நாள் இன்னைக்கு. புகழ் உண்டு. புதிய தொழிலுக்கு ஏதாவது முயற்சிகள் செய்வீங்க அல்லது புதுசாக ஏதாவது ஒரு பிளான் போடுவீங்க. கன்னி ராசி. தொழில் நல்லாயிருக்கும். புகழ் கிடைக்கிறது கூடிய அமைப்பு உண்டு. திருமணம், வாழ்க்கை துணை, குழந்தைகள் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. பர்சனல் லைஃப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
முயற்சிகளை ரொம்ப நல்லா செய்வீங்க. நல்ல முயற்சி இருக்கும் இன்றைக்கி உங்களோட செயல்களில். தாய், படிப்பு, பட்டம், புகழ், பதவி இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான ரொம்ப உகந்த நாளாக இருக்குது. வீடு, கார் வாங்கிறதுக்கான யோகமும் உண்டு. நல்ல கனவுகள் காணுவீங்க இன்றைக்கி. வேலை செய்கிறவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். பிடிவாதம் கொஞ்சம் இருக்கும் உங்ககிட்ட. சில விஷயங்களில் உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்டையும் பிடிவாதங்கள் இன்றைக்கி ஏற்படலாம். இடமாற்றம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அதுவும் பெண்களால் நடக்கும். துலாம் ராசி. ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சுக்கிரன் ராசியவே பார்க்கறதுனால ரொம்ப நல்ல அமைப்பாக தான் இருக்குது. துலா ராசிக்காரர்களுடைய இளையவங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைமாக இருக்குது. தன வரவுக்கு தடை கொஞ்சம் உண்டு. சிந்தனைகளில் நல்ல தெளிவு, மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கும். குழந்தை அமைப்புகளுக்கு சின்ன தடை இருக்குது, தாமதம் இருக்கும், செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தந்தைக்கும் நல்ல காலகட்டமாக இருக்குது. தூக்கமின்மை, அதிக சோர்வு இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நாளாக உள்ளது. விருச்சிக ராசி. தூர இடங்களுக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம், செய்வீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். உடல் வலிமை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் மைண்ட் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. குடும்ப வாழ்வு அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். தாயாருக்கு கொஞ்சம் உடல் நலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நலினா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. தந்தை அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. வயதான தந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தை வேண்டும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் டிலேவாக தான் அது நடக்கும். நல்ல வேலைகள் கிடைக்கும். வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசாங்கத்தோட ஆதரவு ரொம்ப நல்லா இருக்கும். தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டுட்டு வர்றதுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் நல்ல மாற்றமாக இருக்கும், செய்யுங்க. நல்ல தூக்கம் உண்டு. தனுசு ராசி. ராசியை குருவும் புதனும் சூரியனும் பார்க்குறது ரொம்ப நல்ல அமைப்பு. அதனால் தனுசு ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பரான நாள். அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கும். புகழ், பரிசு, பாராட்டு எல்லாமே சூப்பராக கிடைக்கிறதுக்கான நாளாக இருக்குது. உயர்ந்த மனிதர்களுடைய அறிமுகம் உண்டு. உடல் நிலையில் சோர்வுகள் இருக்கும். காற்று சம்பந்தமான, அதாவது நுரையீரல் சம்பந்தமான சளி இது போன்ற தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆசைகள் நிறைவேறும். தந்தையால் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தொழில் விரிவுபடுத்துறதுக்கு செலவுகள் செய்ய வேண்டி வரலாம். மகர ராசி. வாழ்க்கை துணை நண்பர்களால் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தாயாருக்கு கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டி வரலாம். வீட்டுக்கும் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கும் நுரையீரல் சம்பந்தமான சளி தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உணவு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சாப்பிட வேண்டிய டைம் இன்றைக்கி நாளாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சாப்பிடக்கூடிய உணவு நாளைக்கு உங்களுக்கு ஒரு வயிறு தொல்லைகளையும் ஏற்படுத்தலாம். செரிமான கோளாறுகளை கொடுக்கலாம். தந்தையால் ஆதாயம், அன்பு எல்லாமே கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயல்பாக இருக்கும். ஆசைகள் நிறைவேறுவதில் சின்ன சின்ன தடைகள் உண்டு. கும்பராசி. தடை, சோர்வு, ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படக்கூடிய நாள். குழந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது குழந்தையை பற்றின கவலைகள் இருக்கும். திருமணத்தில் தடை இருக்கும். படிப்பு, தாயாருக்கும் ஒரு நல்ல பதில் இல்லை. அரசாங்க ஆதரவு இருக்கும். தந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வேலை, தொழில் அமைப்புகள் எப்பவும் போல் இயல்பாக தான் இருக்கும். கெட்ட கனவுகள் வரலாம். மீன ராசி. கனவுகள், கற்பனைகள் இதெல்லாம் அதிகம் வரக்கூடிய நாள். உடல் சூடு, கேஸ் ட்ரபிள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யோகத்தை தடை செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அலைச்சலும் இருக்கும். அவங்களால இடமாற்றம் இருக்கும். பயணங்களும் இருக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல உயர்நிலை உண்டு. அதுவும் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல உயர்நிலை உண்டு.